மல்லிகை மல்லிகை முல்லிகை இருவாதி கோங்கு மந்தார் வெற்றி வேறு வாரிசாக சொல்லக்கூடிய அனைத்து மலர்கள் உங்களோட பதத்தில் குமித்து போலால கல்கல்விப்பட்ட ஆடையில முகந்தெடுத்து உன் தம்பி மதவில் மீன் கோடியான கோடி உனக்கு ஆகட்டும் தம்பி. அண்ணா இருந்த போதிலும் இந்த தாராபுகள் விழுந்த தர்மராஜனுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர்கள் நறுமணமான மலர்களை கொண்டு வந்து பாதத்தை பணிந்ததனால் இந்த பரந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வாழ கடவாய். அண்ணா நீ வாழ்ந்திருப்ப என்று சொன்னால் சரி. காய்கனிகளை பறித்து வந்தால் போடு வந்தனே அண்ணா. வந்தவுடனே வாடாத திருமுகம் வாடி இருக்கிறது. காய்கனிகளை கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுவீங்க அப்படி என்று என் அன்பு ஆசையோடு நான் கொடுத்தேன். முகமானது சோர்ந்து இருக்கிறது. என்ன காரணம்? பார்த்த முகம் இருப்பது காரணம் என்ன? எத்தனை போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது வாடி இருப்பது என்ன காரணம்? யாது என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். தம்பி, நினைத்தால் எரிமலை குமருவது போல் என் முகமாகப்பட்டது குமருகிறது. கலங்க வேண்டாம், ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல வேண்டும். ஐயோ, பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து தலை நிமிர்ந்துதான் பேச வேண்டும், தலை குனிந்து பேச வேண்டாம் அண்ணா என்று சொல்கிறாயா? உண்மை.
தெரியுமா? நேற்று கோவித்து சென்று 6 தினங்கள் ஆகிவிட்டது. அர்ஜுனன் இல்லையே, ஐவ பஞ்ச பாண்டவர்கள் இல்ல. ஆயன் இல்லையே, அந்த ஐவ பஞ்ச பாண்டவர்கள் கிடையாது. இருக்கும் தருவாயில நேற்று தன் மாமனை முன்னே வைத்து கைத்தட்டி சிரித்ததனால கோவித்து சென்ற அர்ஜுனன் இன்னும் காணவில்லை. அதனால அர்ஜுனன் இல்லையே, நாம எப்படி வாழ்வது அப்படி என்று என் மனம் வஞ்சுகிறது. அதனால் வாடாத திருமுகம் வாடி இருக்கிறது, சோராத திருமுகம் சோர்ந்து இருக்கிறது. அதனால சரி, என் மனதில் இன்னைய தினத்தில் ஒரு ஆசை. ஆசை தெரியுமா? ஆனால் உள்ளங்கையில் நெல்லி கனி போல காப்பேன் என்று சொல்லி அன்றைய தினத்திலே நம்மளுடைய மாமனாக விளங்கக்கூடிய ஆயர்பாடி கண்ணன் சொன்னார் அல்லவா? வலது கையில் காப்பு கண்ணை கட்டி கொண்டிருந்தார் மாமா. ஆமா, சரி. அப்படி இருக்கக்கூடிய மாமனை அரகரா கோவிந்தா கோபாலா என்று சொல்லி அனைவரும் துதி செய்தால் உடனடியாக நமக்கு அச்சம் என்று ஆபத்து ஏதோ பாண்டவர்களுக்கு என்று வந்து ஆபத்தை காப்பாற்றுவார். உன் வார்த்தை விடையாத்தனே, இந்த மந்திரியாரை விட்டு சூடத்தை வாங்கிட்டு வர சொல்லி மாமனை குறிதவ செய்யும். கற்பூரத்தை ஏற்றி சென்று உங்களுடைய அண்ணனை வரவழைக்கிறார். அச்சுதா சச்சுதா நாராயணா கோவிந்தா என்று சொல்லி குரலுற்று ஓசை கேட்கின்றது. நாமல் கூவுகின்ற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அதோ செங்கருடன் மீது ஏறி ஆனால் சங்குநாதம் கேட்கின்றது. மாமன் வந்த பிறகு அவரிடத்தில் நம்மளுடைய வார்த்தைகளை உரையாடுவோம். ஒரு வார்த்தையா? இந்த மாயவன் மாடி மாயவனே மாயவதங்குளாலே வாழ்ந்து தாங்க குண்டே குண்டிகளே தண்டிகளே வீண வீணத்தனும் நாரே நாரையர் கும்பை கும்பத்துன்னு செல்லத்துன்னு செவுக்காடே காடே சொல்றா ராஜாவா ராஜையன் குதிரை என் மாமன் ஒரு ராஜாவோடு இருக்கிறார்கள். ஆமா, செங்கருட மேரி இந்த பாண்டவரை குறைய தீப்பாய் என்று பாண்டவர் ஐவராஜர்களை புலம்பி வடைகிறோம்.